ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கல்யாண பட்டு சாரீ இல்லை ஃபேன்சி சாரியாக இருந்தாலும் ஒரு ஸ்டோன் ஒர்க் அதிகமாக உள்ள சாரீக்கு எப்படி நம்ம ஃபால்ஸ் வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து ஸ்டோனு அதிகமாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், வரிசையாக வந்து இந்த ஃபால்ஸ் வச்சு ஓரத்து ஃபுல்லும் வந்து குண்டூசியால் குத்திக்கணும். முதல்ல குத்திட்டிங்கன்னா தான் வந்து நம்மளால் முறுக்கள் இல்லாமல் இருக்க முடியும். இப்போ நான் பாருங்கள் வரிசையாக குத்தியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்தமாரி குத்தி வச்சுக்கோங்க. குத்தி வச்சுட்டு எம்பிங் ஊசி வச்சு சன்னமாக கொஞ்சம் கிட்டக்க எம்பிங் பண்ணணும். ஆனால் நான் வந்து இதில் தள்ளி தான் எம்பிங் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ஸ்டோன் ஒர்க்கு அதில் ஊசி என்னால் குத்த முடியல, அதனால் நான் தள்ளி தான் குத்திருக்கிறேன். இந்தமாரி நல்லா குட்டி குட்டியாக பக்கத்துலேயே எம்பிங் பண்ணுங்கள், சரிங்களா? இந்தமாரி வீடியோவை நான் ஏற்கனவே ஃபால்ஸ் எப்படி சில்க் சாரியில் வைக்கிறது அப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். பப் டிசைன் போட்டிருக்கிறேன், இன்ஸ்கர்ட் போட்டிருக்கிறேன். நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு வீடியோவில் போய் பாருங்கள். நான் இப்போ தான் வீடியோ போட்டுட்ருக்கிறேன். எதை லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. எந்த வீடியோ வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான், சுடிதார் வேணுமா, ப்ளவுஸ் கட்டிங் வேணுமா, போட் நெக் வேணுமா, எது வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் அந்த வீடியோவை உங்களுக்கு போட்டு விட்றேன். இப்போ இந்தமாரி போடுங்க. இந்த சேரீயில் வந்து கேவ் டிசைன், வளைவு டிசைன் மாதிரி இருக்குது. அதுலேயும் வந்து அவங்க சரியாகவே இவ்வளோ அமௌண்ட் போட்டு எடுத்திருக்காங்க, இருந்தாலும் அதில் எவ்வளோ பிசுறு வருது பார்த்திங்களா? அதனால் என்ன பண்ணிடணும், நம்ம இதை எம்பிங் பண்ணி முடிச்சுட்டு பத்தியை வச்சு நம்ம அப்படியே லைட்டாக பியூசிங் பண்ணிட்டோம்னா அந்த பிசுறு வராமல் இருக்கும். இந்த டிப்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏதாவது பிசுறு வர மாதிரி இருந்துச்சுன்னா பத்தியை ஹீட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக அப்படியே வச்சுட்டே வந்தோம்னா அந்த அந்த துணி வந்து அப்படியே இதாகிக்கும், சுருண்டுக்கும். அப்புறம் பிசுறு வரவே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா, இப்படி தான். இல்லைன்னா வந்து நம்ம ஊசி குத்தாமல் வந்து எம்பிங் பண்ணினோம்னா வந்து கையை நம்ம என்ன பண்ணுவோம், ஃபால்ஸை வந்து இழுத்து செஞ்சுருவோம். அது வந்து முறுக்கிக்கிட்டு வந்துடும். ஏன்னா பட்டு சரியாக உங்களுக்கு வந்து நீட்டாக இருந்தால் தான் அழகாக இருக்கும். அதனால் இப்படி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் எண்டுக்கு வந்துட்டேன். எண்டுக்கு வந்தோன்னே ஒரு அந்த 1/2 இன்ச்சு கொஞ்சம் உள்ளார மடக்கி வச்சு ஹெம்மிங் பண்ணிவிடுங்க. நல்லா டிச்சிங் பண்ணிவிடுங்க அந்த இடத்துல கார்னரில். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ண தான் நான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த எண்டில் வந்து நல்லா டைட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து அவங்க வந்து கீழே மட்டும் எம்பிங் பண்ணால் போதும், மேலே வந்து எனக்கு மிஷின்லாலே அடித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேலேயும் வந்து ஸ்டோன் இருக்குது, இருந்தாலும் வந்து அவங்க தையல் போட்டு கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. அதனால் நான் பக்கத்தை வந்து மிஷினில் தான் அடிக்க போகிறேன். மிஷினில் அடித்தாலும் நம்ம அதையும் கவனமாக தான் செய்யணும். பார்த்திங்களா எப்படி எம்பிங் பண்ணியிருக்குன்னு? அதே மாதிரியே எம்பிங் பண்ணுங்கள். க்ளோஸ்அப்பில் காட்டினதுனால கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ நம்ம பகுதியை வந்து மிஷினில் அடிச்சுக்கலாம். பார்த்திங்களா ஹெவி ஸ்டோனாக இருக்குது. பார்த்திங்களா எப்படி எம்பிங் பண்ணியிருக்கேன்னு? அந்தமாரி இல்லைன்னா முடிச்சா போட்டு எம்பிங் பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து அப்படி பண்ண முடியறதில்ல. இப்போ மிஷினில் கொடுத்து நல்லா கார்னரில் வந்து திருப்பிட்டு, ஊசியை வச்சு திருப்பிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்கள். கையை 2 பக்கமும் வச்சு இருக்கும்போது சமமாக இருக்கும். இப்போ ஸ்டோன் இருக்கா என்னன்னு பார்த்துட்டு பின்னாடி திருப்பி கையால் தடவி பார்த்து எடுங்க. இல்லைன்னா ஊசி உடஞ்சிரும். இந்தமாரி ஒர்க் பண்ண முதல்ல கொஞ்சம் பொறுமையாக தான் நம்மளும் பண்ணணும். தடவி கொஞ்சம் கொஞ்சமாக தடவிட்டே வாங்க. கல் இருக்குதா என்னதுன்னு டிஸ்டர்ப் இல்லாமல் மெதுவாக ட்ரை பண்ணுங்கள். நீட்டாக இது பண்ணிக்கிங்க. கையால் புடவையை வந்து சுருக்கம் இல்லாமல் இது பண்ணிக்கிங்க. நல்லா எடுத்து விட்டுட்டு பார்த்திங்களா, தடவி தான் நானும் செய்கிறேன். ஏன்னா நமக்கு ஊசி உடையிறது முக்கியம் இல்லைங்க. மிஷின் வந்து இப்போ அந்த உள்ளுக்குள்ளார போய் பூந்துடும், நம்ம மறுபடியும் ப்ளவுஸ் தைக்க முடியாது. அதனால் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் இது பண்ணிக்கணும்.
ஸ்டோன் ஒர்க் செய்யும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாகவும் நம்ம செய்யணும். சரி, என்னோடய வீடியோவை நீங்கள் கவனமாக தொடர்ந்து பாருங்கள்.